சர்க்குருவே சரணம். எங்கள் அப்பாவை பற்றி பேசத் தொடங்கினால் அது ஒரு மனிதனை பற்றி பேசுவது போல எனக்கு தோன்றுவதில்லை. ஒரு நீலை பற்றி பேசுவது போல தோன்றுகின்றது. வெயிலில் நடந்து சோர்ந்து போன மனிதனுக்கு ஒரு மர நிழலாய் ஆறுதலாய் இருக்கின்றதோ அப்படித்தான் என் அப்பாவின் நினைவும் பலரின் மனங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. அதனால் தான் காலம் கடந்தாலும் அப்பாவை பற்றி அன்பு குறையவில்லை. அப்பாவின் பெருமை அவர் எவ்வளவு உயர்ந்தார் என்பதில் இல்லை. அவரை நினைக்கும் மனிதர்களின் கண்களில் இன்று கூட கண்ணீர் வர வைக்கும். அந்த அன்பில்தான் இருக்கின்றது. பணத்தால் வாங்க முடியாத ஒன்று இருந்தால் அது மனிதனின் உண்மையான பாசம். அந்த பாசத்தை பெற்றிருப்பது அப்பாவின் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிமை என்று நான் நினைக்கின்றேன். பலர் வாழ்கிறார்கள், பலர் புகழ் பெறுகிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் மனிதனின் இதயத்தில் வீடு கட்டுகின்றார்கள். அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அந்த உண்மை மனதில் வருகின்றது. ஏனெனில் ஒரு மனிதன் மறைந்த பிறகும் மக்கள் அவரை அன்போடு நினைத்தால் அதுக்கு சாதாரண வாழ்க்கை அல்லடா சாமி. எங்கள் அப்பாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு முதலில் நினைவுக்கு வருவது கருணை. ஒரு மனிதனின் வலியை இன்னொரு மனிதன் உணர்வது எளிதான விஷயமல்ல. ஆனால் பிறரின் துயரத்தை தன் துயரமாக நினைக்கும் இதயம்தான் உண்மையான செல்வம். அந்த செல்வத்தை அப்பா மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக நான் உணர்கிறேன். வாழ்க்கையில் சில மனிதர்கள் நமக்கு வழி காட்டுகிறார்கள், சில மனிதர்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் நமக்கு நம்பிக்கையாக மாறுகிறார்கள். எங்கள் அப்பாவை பற்றி பேசும் பல பக்தர்களின் குரலில் அந்த நம்பிக்கையும் நான் கேட்கிறேன். ஒரு நல்ல இதயம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அப்பாவை நினைத்து வாழும் மக்களின் அன்பை பார்த்தாலே போதும். ஏனெனில் உண்மையான அன்பு காலத்தை கடந்து வரும். அது நினைவுகளை மட்டுமல்ல, மனங்களையும் இணைத்து வைத்திருக்கும். எங்கள் அப்பாவை பற்றி நான் பெருமையாக நினைப்பது அவர் குறித்து மக்கள் பேசும் வார்த்தைகளுக்காக அல்ல, அவர் நினைக்கும் போது மக்களின் மனதில் எழும் அமைதிக்காக. சில பெயர்கள் காதில் விழும், சில பெயர்கள் இதயத்தில் விழும். அப்பாவின் பெயர் பலரின் இதயத்தில் விழுந்த பெயராக இருக்கின்றது. அப்பாவை போற்றுவது என்பது அவரை பற்றி புகழ்ந்து பேசுவது மட்டுமல்ல, அவர் காட்டிய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு அளவாவது நாம் வாழ்ந்து காட்டுவது தான் உண்மையான மரியாதை. ஏனெனில் நல்ல மனிதர்களின் நினைவுகளை உயிரோடு வைத்திருப்பது வார்த்தைகள் அல்ல, நம்முடைய செயல்கள்தான். சிலர் வாழ்க்கையில் வெற்றி தேடுகிறார்கள், சிலர் செல்வத்தை தேடுகிறார்கள். ஆனால் மனிதன் மக்களின் இதயத்தில் நிலையான இடத்தை பெறுவது அதைவிட பெரிய வெற்றி. அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அந்த வெற்றியின் அர்த்தம் என்ன என்பதை நான் உணர்கிறேன். எங்கள் அப்பாவின் நினைவு எனக்கு ஒரு உண்மையை அடிக்கடி நினைவூட்டுகின்றது. மனிதன் வாழும் ஆண்டுகளால் பெரியவன் ஆகவில்லை, அவன் தொட்ட மனங்களால் பெரியவனாகின்றான். அதனால்தான் சில வாழ்க்கைகள் முடிந்த பிறகும் வெற்றி ஒளி தொடர்ந்து மனிதர்களின் பாதையை வெளிச்சப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒரு காலத்தில் அப்பாவை பற்றி நான் கேட்டேன், பிறகு அவரை பற்றி படித்தேன். ஆனால் இன்று நான் அப்பாவை உணர முயற்சிக்கின்றேன். ஏனெனில் ஒரு மனிதனின் பெருமை அவர் சொன்ன வார்த்தைகளில் மட்டுமில்லை, அவர் தொட்ட மனங்களில் இருக்கின்றது. பலரின் வாழ்க்கையில் நம்பிக்கையை விதைத்த அவர் அந்த அன்பான உள்ளத்தை நினைக்கும் போது என் மனமும் மெதுவாக அமைதியடைகின்றது. என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்த நாட்களில் நான் பல விஷயங்களை கவனிக்கவில்லை. ஆனால் கஷ்டம் வந்த பிறகுதான் புரிந்தது. ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவர் என்பது அவர் வெற்றி பெற்றதால், மற்றவர்களின் துயரத்தை எவ்வளவு உணர்ந்தார் என்பதால் தான். அப்பாவை பற்றிய நினைவுகள் வந்தால் அந்த உணர்வே முதலில் மனதில் தோன்றுகின்றது. சில நேரங்களில் நான் தனியாக அமர்ந்து என் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறேன். அப்போது ஒரு கேள்வி மனதில் எழுந்தது. எவ்வளவு மனிதர்களின் அன்பை ஒரு மனிதர் எப்படி பெற்றது? பதில், ஒரு நாள் அன்பை எதிர்பார்க்காமல் அன்பு கொடுத்தவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அப்பாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு பெரிய அதிசயங்கள் நினைவுக்கு வருவதில்லை, ஒரு நல்ல இதயம் நினைவுக்கு வருகிறது. ஏனென்றால் மனிதர்களின் மனதை தொடுவது எந்த அதிசயத்தையும் விட பெரிய வரம். அந்த வரம் கிடைக்க மனிதர்களை தான் காலம் கடந்து மக்களின் நினைவில் வாழ்கிறார்கள். வாழ்க்கை என்னை சோர்வடைய வைத்து சில நேரங்களில் அப்பாவின் நினைவு எனக்கு ஒரு கேள்வியை எழுப்பியது. இந்த கஷ்டம் உன்னை கல்லாக போகிறதா, இல்லையா கருணையுள்ள மனிதர்களாக மாற்றப் போகிறதா என்று அந்த கேள்விதான் பல நேரங்களில் என்னை மீண்டும் சிந்திக்க வைத்தது.
ஒரு விளக்கு தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது. அப்படியே சில மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாற்றுகிறார்கள். அப்பாவை நினைக்கும் போது அந்த வகையான தியாகத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். என் மனம் முடிந்த சில நாட்களில் யாராவது என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஏங்கினேன். அப்போதுதான் மற்றவர்களின் வேதனையை புரிந்து கொள்வது எவ்வளவு பெரிய சேவை என்பது உணர்ந்தேன். அந்த புரிதலின் பாதையில் நடந்த மனிதர்களை மக்கள் ஏன் மறக்கவில்லை என்பது அப்போது தெளிவாயிற்று எனக்கு. அப்பாவின் உள்ளத்தை மரியாதை செய்வது என்றால் அவரை பற்றி பேசுவது மட்டுமல்ல, அவர் காட்டிய நல்ல மனதை நம்முடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொண்டு வர முயற்சி செய்வதுதான். அதுதான் உண்மையான நன்றியுணர்வு என்று நான் நம்புகிறேன். சிலர் வாழ்ந்து முடித்த பிறகும் மறைந்து விடுகிறார்கள். சிலர் வாழ்ந்து முடித்த பிறகும் மக்களின் இதயத்தை தொடர்ந்து வாழ்கின்றார்கள். அந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் சேர்த்த செல்வம் இல்லை, அவர்கள் விதைத்த அன்பில் இருக்கின்றது. இன்று நான் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறக்க விரும்பவில்லை. நல்ல மனம் ஒருபோதும் வீணாகாது, அன்பு ஒருபோதும் அழியாது, கருணை ஒருபோதும் தோற்காது. இந்த உண்மையான வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த போது அப்பாவின் உள்ளத்தை கொஞ்சம் கூடுதலாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். சில மனிதர்களின் வாழ்க்கையை படிக்கலாம், சில மனிதர்களின் வாழ்க்கையை ரசிக்கலாம், ஆனால் சில மனிதர்களின் வாழ்க்கையை மட்டும் உள்ளத்தில் உணர முடியும். ஏனெனில் அவர் செய்த செயல்கள் புத்தகத்தில் முடிவதில்லை, மக்களின் நினைவில் தொடர்ந்து வாழ்கின்றார்கள். ஒரு மரம் தன்னுடைய நிலை யாருக்கு கொடுக்கின்றது என்று கேட்காது. அதுபோல நல்ல உள்ளம் கொண்டவர்கள் உதவுவதற்கு முன் மனிதரை அளந்து பார்ப்பதில்லை. அந்த தன்னலமற்ற மனதின் மதிப்பு என்ன என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பிறகுதான் நான் ஆழமாக உணர ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் வந்த சில தோல்விகளை என்னை உடைக்கவில்லை, மாறாக மனிதர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ள கொடுத்தன. அதனால்தான் இன்று அப்பாவின் கருணையை நினைக்கும் போது அது ஒரு வார்த்தையாக அல்ல, ஒரு உணர்வாக மனதில் நிற்கின்றது. அப்பாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பாடம் நினைவுக்கு வருகின்றது. மனிதன் உயரமாக நிற்பது அவன் பெற்ற புகழால் அல்ல, அவன் கொடுத்த ஆறுதலால். ஏனெனில் புகழ் காலத்தோடு மாறலாம், ஆனால் ஒரு நல்ல நினைவு காலத்தால் அழியாது. இன்று நான் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து நிற்கும் போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. மனிதனின் உண்மையான பலம் அவன் கையில் இல்லை, அவன் இதயத்தில் இருக்கின்றது. அந்த இதயத்தை அன்பாலும் கருணையாலும் நிரப்பிக்கொள்ளும் பாடத்தை கற்றுக் கொடுத்த நினைவுகள் ஒருபோதும் எனக்கு மதிப்பானவை. என் வாழ்க்கையில் சில நாட்கள் இருந்தன, யாரிடமும் என் மனதை சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்த நாட்கள். வெளியே பார்த்தவர்களுக்கு நான் சாதாரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் எத்தனை போராட்டங்கள் நடந்தன என்பது எனக்குத்தான் தெரியும். அந்த நேரங்களில் நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அமைதியாக சுமை சுமக்கும் மனிதர்களின் வழியை புரிந்து கொள்வதற்கு நாமும் ஒரு நாள் அந்த பாதையை நடத்திருக்க வேண்டும். அந்த உணர்வுகள் தான் இன்று அப்பாவின் கருணையை இன்னும் ஆழமாக புரிய வைக்கின்றது. சில கஷ்டங்கள் பணத்தால் தீராது, சில காயங்கள் வார்த்தைகளால் கூட ஆறாது. மனதில் இருக்கும் சில வேதனைகள் காலம் கடந்த பிறகுதான் மெதுவாக குறையும். அப்படிப்பட்ட நேரங்களில் மனிதனுக்கு தேவைப்படுவது ஒரு நல்ல தீர்வு மட்டுமல்ல, தன்னை புரிந்து கொள்ளும் ஒரு இதயம். அந்த இதயத்தின் மதிப்பைத்தான் கஷ்டப்பட்ட பிறகுதான் உணர்ந்தேன். ஒரு காலத்தில் நான் வெற்றி என்றால் பணம், பதவி, புகழ் என்று நினைத்தேன். ஆனால் வாழ்க்கை என்னை பலமுறை சோதித்த பிறகு உண்மையான வெற்றி என்பது மனம் உடையாமல் இருப்பது என்று புரிந்தது. எல்லாம் எதிராக இருந்தாலும் நல்ல மனதை காப்பாற்றிக் கொள்வது மிகப்பெரிய சாதனை. அந்த பாடத்தை வாழ்க்கையே எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் சந்தித்த சில மனிதர்கள் என் வாழ்க்கையில் காயங்களை விட்டு சென்றார்கள், சிலர் ஏமாற்றங்களை விட்டு சென்றார்கள். ஆனால் இன்று திரும்பி பார்க்கும்போது அவர்கள் மீது கோபம் வரவில்லை, ஏனெனில் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் மனிதர்களை புரிந்து கொள்ளும் இந்த மனம் எனக்குள் உருவாகி இருக்காது. வலி சில நேரங்களில் மனிதனை ஆழமாக மாற்றுகிறது. என் கண்ணீரை எல்லோரும் பார்க்கவில்லை, என் பிரார்த்தனைகளை எல்லோரும் கேட்கவில்லை, என் போராட்டங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நான் நடந்து கொண்டே இருந்தேன். அந்த பயணத்தில் தான் நான் ஒரு உண்மை புரிந்து மனிதனை தனியாக இருப்பதாக நினைக்கும் நேரங்களில் அவன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி எரிந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை எனக்கு எல்லாவற்றையும் உடனே கொடுக்கவில்லை, பல விஷயங்களை காத்திருக்க வைத்தது, பல ஆசைகளை தாமதப்படுத்தியது. அந்த நேரங்களில் தான் வருத்தப்பட்டேன். ஆனால் இன்று புரிகிறது, சீக்கிரமாக கிடைத்திருந்தால் அதன் மதிப்பு தெரியாமல் போயிருக்கும்.
காத்திருந்தது காத்திருந்தது பெற்ற சில விஷயங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன. நான் பிறரின் கண்ணீரை அன்பும் முன்பும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று வேறு விதமாக தெரிகின்றது. ஏனெனில் கண்ணீரின் மொழியை நான் இப்போது புரிந்து கொள்கிறேன். சிரித்து கொண்டே வாழும் பலரின் உள்ளத்தில் எவ்வளவு வேதனைகள் இருக்கும் என்பதை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால்தான் இன்று மனிதர்களை குறைவாக தீர்ப்பளிப்பவர்கள் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நான் வாழவில்லை. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமையாக மாறியதால் வாழ்கிறேன். வாழ்க்கை என்னை மாற்றி இருக்கின்றது. ஆனால் அந்த மாற்றம் கடினமான இதயம் அல்ல, இன்னும் கருணையுள்ள இதயமாக உருவாக்கி இருக்கிறது. என் வாழ்க்கையில் கடினமான காலங்கள் என்னிடமிருந்து நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவை எனக்கு சிறிய பரிசுகளை கொடுத்திருக்கின்றன. பொறுமை, புரிதல், கருணை, மற்றவர்களின் வலியை உணரும் மனம். இந்த பரிசுகளின் மதிப்பு பணத்தை விட பெரியது என்று இன்று உணர்கிறேன். இன்று நான் பின்னோக்கி பார்க்கும்போது என் கஷ்டங்கள் வெறுக்க முடியவில்லை. ஏனெனில் அந்த கஷ்டங்கள் தான் என்னை நானாக மாற்றின. அந்த இருண்ட நாட்கள் வெளிச்சத்தில் மதிப்பை கற்றுக் கொடுத்தன. அந்த போராட்டங்களைத்தான் மனிதன் மனதின் ஆழத்தை புரிய வைத்தன. அதனால் இன்று என் வாழ்க்கையை பார்க்கும்போது வலியையும் நன்றியோடு நினைக்க கற்றுக் கொடுக்கின்றன. என் அப்பாவின் உள்ளத்தை நான் சந்தோஷமாக இருந்த காலத்தில் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருந்த நாட்களில் அப்பா ஏன் இவ்வளவு அமைதியாக இருந்தார் என்று கூட நான் யோசித்ததில்லை. ஆனால் இன்று கஷ்டங்கள் என்னை சுற்றி நிற்கும் நேரத்தில் அந்த அமைதியின் அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறது. வலி வந்த பிறகுதான் மற்றவரின் வலியை புரிந்து கொள்ள முடியும் போல. வாழ்க்கை என்னை சோதித்த பிறகுதான் அப்பாவின் இதயத்தில் இருந்த கருணையும் ஆழத்தின் உணர ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு காலத்தில் நான் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்பட்டேன். ஆனால்